ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது திமில்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்துல தமிழ்ல வந்தா அங்காடி தெரு அப்படிங்கிற படத்து மூலமா நம்மளுக்கு பரிச்சயமான மகேஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்துல லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஒரு கூட்டாச்சா இல்லையாங்கிறத அந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு படத்துல இருக்கக்கூடிய நம்ம மகேஷ் பேர் வந்து பாண்டி. பாண்டி 12ஆம் கிளாஸே பல வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்காரு. கோச்சிங் சென்டர்லாம் போய். ஆனா இன்னமும் பாஸ் ஆன மாரி தெர்ல. இப்போ எக்ஸாம் வருது. அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு படிச்சு இந்த தடவையாவது பாஸ் ஆவு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல 4 காசு வேலை பார்த்து சம்பாதிச்சா வீட்டுக்கு குடு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாங்க. அப்படி எக்ஸாம் டேட்டும் வருது. அன்னைக்கு வந்து ஒரு லோடு வண்டிய கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்ப வந்து குடுக்குறாங்க இவரோட நண்பர். அந்த பொறுப்ப எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த லோட்ல வந்து நார்மலா காய்கறி மூட்டை மட்டும் இல்ல, சில இல்லீகலான பொருட்களையும் கடத்தி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதனால ஹீரோ அப்பம்போது ஃப்ரெண்டு கிட்டக்க கோவப்படுறாரு. ஆனா ஒரு லோட்ல அதுலயும் 1 மணி நேரத்துக்கு ரூ. 5000 யார்றா குடுப்பா அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவுக்கும் இது ஒரு நல்ல வேலையா தெரிஞ்சு, அந்த வேலையிலேயே சேர்ந்துக்கிறாப்ல. இதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம் தான் இந்த திமில். இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு லோ பட்ஜெட் மூவி அப்படிங்கிறது உங்களால ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு புவரான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஆவரேஜான ஒரு எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சில இடங்கள்லாம் ரொம்ப நாய்ஸா தான் ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் ஸ்டோரியாவது எஃபெக்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய கருத்து நல்லாவா இருந்தாலும், அத வந்து பிரசன்ட் பண்ணது என்னமோ ரொம்ப டிராமாட்டிக்கா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுனால வேணா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த திமில் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.